பொற்கொடி, ஒரு ஆண் என்பவன் எப்பொழுது வெற்றி பெறுகிறான் என்றால் ஒரு பெண்ணை முழுமையாக வெல்லும் போதுதான். அதன் பின்புதான் இந்த மண், அந்த விண், பேர், புகழ் எல்லாம். நீங்கள் என்னை முழுமையாக வென்றுவிட்டீர்கள் என்று சொல்லி சிரித்துக்கொண்டே அந்த அறையை விட்டு வெளியே வர, அங்கே பேரரசர் ராஜேந்திர சிம்மனின் படைத்தளபதி, அவரின் தம்பி கஜேந்திர சிம்மன் கண்கள் சிவக்க பெரும் கோபத்தோடு நின்று கொண்டிருந்தான். என்ன தைரியம் உனக்கு? பேரரசரை மயக்கி இருப்பாய் என்று தன் வாளை எடுத்து பொற்கொடியின் தலையை நோக்கி வீச, அப்பொழுது வேகமாக வந்த பேரரசர் ராஜேந்திர சிம்மன் தனது வாளால் ஒரு நொடிப்பொழுது கஜேந்திர சிம்மனின் வாளை கழுத்தார். பொற்கொடியின் கழுத்துக்கும் கஜேந்திர சிம்மனின் வாளிற்கும் ஒரு நூல் இடைவெளிதான் இருந்தது. பொற்கொடிக்கு ஒரு கணம் உயிரே இல்லை. பயத்தில் அவள் உடல் நடுங்கியது. ராஜேந்திர சிம்மன் ஒரு நொடி தாமதித்திருந்தாலும் இந்நேரம் பொற்கொடியின் தலை மாளிகைக்கு வெளியே பறந்திருக்கும். கஜேந்திரனை பார்த்த ராஜேந்திர சிம்மன், கஜேந்திரா, என்ன வேண்டும் உனக்கு? பேரரசரே, அந்த புறத்தில் நீங்கள் 1000 பேரை வைத்துக் கொள்ளுங்கள். மகாராணியாக வருபவர்களுக்கு மட்டுமே இந்த மாளிகைக்குள் அனுமதி உண்டு. இவள் எப்படி இங்கு வரலாம் என்று கூற, அதை கேட்ட ராஜேந்திர சிம்மன் பெரும் கோபத்தோடு, நீ என் கூட பிறந்த தம்பி என்பதற்காக உன்னை உயிரோடு விடுகிறேன். பேரரசன் என்ற முறையில் சொல்கிறேன், இங்கிருந்து வெளியே என்று சொன்னவுடன் வேறு வழியில்லாமல் கஜேந்திர சிம்மன் பொற்குடியை கண்களாலேயே எரித்துவிட்டு அங்கிருந்து சென்றான். பயத்தில் நடுங்கி போயிருந்த பொற்குடியை பார்த்து ராஜேந்திர சிம்மன், பொற்கொடி, பயப்படாதே, நான் இருக்கிறேன், உனக்கு ஒன்றும் ஆகாது. என் மனைவி பிரிந்த பின்பு என் மேல் அவன் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டான். என் மகன் வீரசிம்மன் மீதும் அவன் மிகவும் அக்கறையோடு இருக்கிறான். என்னை மீறி அவன் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று பேரரசர் ஆறுதல் கூற, சற்று பயம் குறைந்தது பொற்கொடிக்கு. மனைவியை இழந்து பெரும் துயரத்தில் இருந்த ராஜேந்திர சிம்மனுக்கு தன் மகனை சரியாக வளர்க்க முடியவில்லை. அதனால் அவனை வளர்க்க பணிப்பெண்ணாக வந்த பெண்தான் பொற்கொடி. அன்பும் அழகும் அறிவும் அவளுக்கு அதிகமாகவே இருந்ததால் சீக்கிரத்தில் பேரரசின் மனதில் இடம் பிடித்து விட்டாள். மேலும் அவள் மதிநுட்பமும் அவள் எல்லாவற்றிலும் செயல்படும் விதமும் அரசருக்கு பிடித்து போக அவள் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது. அது அவர்களுக்குள் ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்த அதை கஜேந்திர சிம்மனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சாதாரண பணிப்பெண்ணாக வந்த பொற்கொடி அரசருக்கே சில நேரங்களில் அறிவுரை சொல்லும் அளவிற்கு மாறியிருந்தாள். அரசரே அவளுக்கு ஆதரவாக இருந்த போதிலும் அவள் எல்லோரிடமும் பணிவாகவே நடந்து கொண்டாள். ராஜேந்திர சிம்மனுக்கு பிறந்த நாள் வரவே அதை மொத்த நாடும் உற்சாகமாக கொண்டாட முடிவு செய்தனர். பொற்கொடியும் மன்னருக்காக யாருக்கும் கிடைக்காத, குடித்தவர்களை வீரத்தோடும் தீரத்தோடும் ஒளியோடும் அழகோடும் இருக்கச் செய்யும் சுந்தரபானத்தை இமயமலையிலிருந்து பேரரசருக்காக வரவழைத்திருந்தாள். 25 வருடங்களுக்கு ஒருமுறை பூக்கும் செம்மலரிலிருந்து தயாரிக்கப்பட்ட பானம் அது. அதை கேள்விப்பட்ட ராஜேந்திர சிம்மன், உன் பரிசு என்னை வியக்க வைக்கிறது பொற்கொடி. உங்களை போன்ற பேரரசருக்கு பணிவிடை செய்வது என் பாக்கியம். நான் ஒரு பணிப்பெண் என்றாலும் என் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பிற்கு இந்த பரிசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது என்று சொல்ல, பேரரசர் ராஜேந்திர சிம்மன் அந்த செம்மலர் பானத்தை குடித்து பார்த்தார். அதன் சுவையில் மயங்கி போன பேரரசர், இதுபோல் ஒரு சுவையான பானத்தை இதுவரை நான் குடித்ததே இல்லை என்று அதன் சுவையில் மயங்கி போய் பேரரசர் சொல்லிக் கொண்டிருந்த அடுத்த நொடி அவர் உடல் நீல நிறத்தில் மாற ஆரம்பித்தது. பேரரசருக்கு தலை சுற்றி கண்கள் இருள நிற்க முடியாமல் தள்ளாடி பொற்கொடி மீது சாய அவள் விலகிக் கொண்டாள். ராஜேந்திர சிம்மன் கீழே விழ அவர் வாயிலிருந்து நுரை தள்ள ஆரம்பித்தது. அப்பொழுது அவரை பார்த்த பொற்கொடி, போய் வாருங்கள் பேரரசே, இன்று என்னால் என் நாகர்குலமே பெருமைப்படும் என்று சொல்ல, ராஜேந்திர சிம்மனுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகத்திற்கு வந்தது. சில வருடங்களுக்கு முன்பு நாகர்குலத்தோடு ஏற்பட்ட போரும் எதிரிகளை அழித்து துவம்சம் செய்தான் ராஜேந்திர சிம்மன். நாகர்குல தலைவன் நாகவேந்தனை ஒரே வெட்டில் அவனின் தலையை சீவி அந்த எதிரி இனத்தையே ஒன்றுமில்லாமல் வீழ்த்தினான். அதை மறைந்திருந்து பார்த்த நாகவேந்தனின் மகளான பொற்கொடியின் கண்ணில் தன் தாய் தந்தையை இழந்ததின் பரிதவிப்பு மட்டுமில்லாமல் ராஜேந்திர சிம்மனை என்றாவது ஒரு நாள் கொன்றே தீர்க்க வேண்டும் என்ற பகை கொழுந்து விட்டு எரிந்தது. எத்தனை நாள் ஆனாலும் சரி, உன் மரணம் என் கையில் தான் ராஜேந்திர சிம்மா. இது என் நாகர்குலத்து மேல சத்தியம். இப்பொழுது விஷம் குடித்த ராஜேந்திர சிம்மனுக்கு தலையே சுற்றியது. அந்த நேரத்தில் கஜேந்திர சிம்மன் அங்கு வர அவனை பார்த்த ராஜேந்திர சிம்மனுக்கு சிறிது நம்பிக்கை வந்தது. ஆனால் பொற்கொடி எந்தவித சலனமும் இல்லாமல் அவன் முன் தைரியமாக நிற்க, ராஜேந்திர சிம்மன் கஜேந்திர சிம்மனை பார்த்து, தம்பி, இவள் நாகர்குலத்தை சேர்ந்தவள், எனக்கு விஷம் கொடுத்து விட்டாள், என்னை காப்பாற்று, அவளை கைது செய்து என்று ராஜேந்திர சிம்மன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கஜேந்திர சிம்மன் பொற்கொடியை பார்த்து சிரிக்க அவள் ஓடி வந்து கஜேந்திர சிம்மனை அணைத்துக் கொள்ள ராஜேந்திர சிம்மனுக்கு இதயமே நின்றுவிடுவது போல் இருந்தது. ராஜேந்திர சிம்மனுக்கு எல்லாம் புரிந்தது. ஆனால் இப்பொழுது அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைமையில் உயிருக்காக போராடி கொண்டிருந்தார் ராஜேந்திர சிம்மன். அப்பொழுது பொற்கொடியை பார்த்த கஜேந்திர சிம்மன், ஒரு பெண் நினைத்தால் ஒரு பேரரசை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். என்னை அரசனாக்கி விட்டாய், இவனை அழித்து விட்டாய் என்று சொல்லி சத்தமாக சிரிக்க பொற்கொடியும் சேர்ந்து சிரித்தாள். அப்பொழுது கண்ணிமைக்கும் நேரத்தில்
பொற்கொடியின் தலை மாளிகைக்குள்ளிருந்து வெளியே பறந்து சென்றது. கஜேந்திர சிம்மன் தன் வாளை துடைத்துக் கொண்டே சிரித்துக் கொண்டே, பாம்பிற்கு எப்பொழுதுமே பால் வார்க்க கூடாது. அழகு இருந்தாலும் அடிமை எப்போதும் அரசியாக ஆசைப்படக்கூடாது. அடிமை என்றும் அடிமைதான். மறுபுறம் தன் 14 வயதிலேயே எவராலும் அடைய முடியாத மூலாதார சக்தி நிலையை அடைந்த மகிழ்ச்சியோடு அந்த விஷயத்தை தன் தந்தையிடம் சொல்ல ராஜேந்திர சிம்மனின் மகன் வீரசிம்மன் தன் தந்தையை பார்க்க ஆவலோடு ஓடி வந்தான். அவன் வருவதை பார்த்த கஜேந்திரன் அந்த இடத்தை விட்டு வெளியேற அவன் கட்டளையின்படி பொற்கொடியின் உடல் மறைத்து வைக்கப்பட தன் தந்தை கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். அப்பா, உங்களுக்கு என்னாச்சு? வீரசிம்மன் ஓடி வந்து தன் தந்தையை தூக்கி மடியில் வைக்க ராஜேந்திரன் இறக்கும் முன் அதுவரை அவர் பாதுகாத்து வைத்திருந்த ஒரு மர்ம புத்தகத்தை வீரசிம்மனிடம் கொடுக்கிறார். இது நாகரிஷி கொடுத்தது, உனக்கு சேர வேண்டியது. இதை பாதுகாத்து வை. உற்ற நேரத்தில் இது உனக்கு உதவும். எப்படியாவது உன் தங்கை வேதவள்ளியை இவர்களிடமிருந்து காப்பாற்றி விடு வீரசிம்மா என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் உயிர் பெரிய அப்பா என்று வீரசிம்மன் கதறி அழ அடுத்த நொடி 50 வீரர்களுடன் வந்த கஜேந்திர சிம்மன் வீரசிம்மனை பார்த்து, அதற்குள் உனக்கு பதவி ஆசை வந்து விட்டதா? அதற்காக உன் தந்தையை கொன்று விட்டாயா என்று கேட்க ஒன்றும் புரியாமல் விழித்த வீரசிம்மனை அவருடன் வந்த வீரர்கள் கைது செய்ய உடனே அவனுக்கு மரண தண்டனை என்று அமைச்சர்கள் கூற அங்கிருந்த நீதிமான் ஒருவர், குற்றவாளி இன்னும் 18 வயதை பூர்த்தி செய்யவில்லை. அவனது குற்றம் மரண தண்டனைக்கு உரியது அல்ல. அவனுக்கு சீர்திருத்த சிறையில் அடைக்க மட்டுமே நம் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவேளை இளவரசன் கொல்லப்பட்டால் நாட்டு மக்களுக்கு அது ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும். இந்த சூழ்நிலையில் அது அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கும் என்று கூற அமைச்சர்கள் அனைவரும் அதை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு கஜேந்திர சிம்மனை அடுத்த அரசராக ஏற்றுக்கொண்டனர். அப்போது நரேந்திர சிம்மன் அங்கே வர அவனை பார்த்த கஜேந்திர சிம்மன், அவனை ஒண்ணு இல்லாமனு பார்த்தா இந்த நீதிமான் வேற நீதி நியாயம் என்று பிதற்றி கொண்டிருக்கிறார். பேசாமல் இவர் கதையையே முடித்து விடுவோமா? பொறுமையாக இரு கஜேந்திரா. நீ ஆட்சி பொறுப்பை ஏற்றுவிட்டால் எல்லாம் நம் கையில்தான். பிறகு இந்த சிறுவனை சிறையில் வைத்தே முடித்து விடலாம். வீரசிம்மனை சிறையில் அடைத்தார்கள். வீரசிம்மன் சாகாதது கஜேந்திரனுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும் சிறையில் வைத்து அவனை எப்படி கொன்றுவிடலாம் என்று நினைத்தான். மேலும் அவன் தங்கை வேதவல்லியை அவனிடமிருந்து பிரித்து வேறொரு ரகசிய இடத்தில் மறைத்து வைத்தான். அவனை சிறையில் வைத்தே கொல்வதற்கு பல திட்டங்களை தீட்டினான். ஒவ்வொரு நாளும் புதுவிதமான வழியில் அவனை கொல்ல முயற்சி செய்தான் கஜேந்திரன். அவனை அடைத்து வைத்திருந்த சிறைச்சாலைக்குள் 1000 கொடிய விஷப்பாம்புகளை அவன் மீது விட்டனர். ஆனால் அந்த பாம்புகள் வீரசிம்மனை கடிக்க வீரசிம்மனுக்கு ஒன்றுமாகாமல் அந்த பாம்புகள் இறந்து போயின. அதை பார்த்து அதிர்ந்து போன காவலாளிகள் கஜேந்திர சிம்மனிடம் வந்து, மன்னா, நாம் அனுப்பிய பாம்புகள் அனைத்தும் அவனை கடித்தது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் பாம்புகள் இறந்ததை தவிர அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை மன்னா. 1000 பாம்புகள் கடித்து அவனுக்கு ஒன்றுமாகாமல் பாம்புகள் இறந்து விட்டதா என்று குழப்பத்துடன் எப்படி அந்த பாம்புகள் இறந்திருக்கும் என்று யோசித்தவன் மீண்டும் காவலர்களை நோக்கி, சரி, அவன் அப்பனுக்கு கொடுத்த விஷயத்தில் கொஞ்சம் மீதி இருக்கிறது. அதை அவன் உணவில் கலந்து கொடுங்கள். அவனும் அவன் அப்பனிடமே செல்லட்டும் என்று கூற வீரர்களும் அந்த கொடிய விஷத்தை எடுத்துக்கொண்டு சிறைச்சாலைக்கு சென்றார்கள். சென்று அவர்கள் அன்று இரவே அவனது உணவில் விஷம் வைத்துக் கொடுக்க வீரசிம்மனும் அதை சாப்பிட்டான். வீரர்கள் அனைவரும் அவன் கதை முடிந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்க சாப்பிட்ட மறுகணமே அவன் அனைத்தையும் வாங்கி எடுக்க ஒரு சொட்டு விஷம் கூட அவன் வயிற்றில் இல்லாமல் வெளியே வந்து விட்டது. இதை பார்த்த காவலாளிகள் மீண்டும் கஜேந்திர சிம்மனிடம் போய் சொல்ல, முட்டாள்களே, அவனுக்கு விஷத்தை தான் கொடுத்தீர்களா இல்லை வேற எதுவும் கொடுத்தீர்களா? இல்லை மன்னா, நீங்கள் கொடுத்த அதே விஷத்தை தான் கொடுத்தோம் என்று சொல்லவும் கஜேந்திர சிம்மன் ஒரு நொடி ஆடி போனான். பின் யோசித்துவிட்டு அந்த காவலாளியை அழைத்து அவன் காதில் ஒரு விஷயத்தை சொல்ல அதை கேட்ட காவலாளி அதிர்ச்சியில் மிரண்டு போனான். மன்னா, அப்படி செய்தால் மக்கள் கொந்தளித்து விடுவார்களே மன்னா. அமைச்சர்களுக்கு என்ன பதில் சொல்வது? என்ன திமிர் உனக்கு? நான் சொல்வதை செய்யாமல் என்னிடமே கேள்வி கேட்கிறாயா என்று சொல்லி தன் வாளை எடுத்து வீச அந்த காவலாளியின் தலை பறந்தது. அதை பார்த்த மற்ற காவலாளிகள் நடுங்கி போய் நின்றார்கள். கஜேந்திரன் அவர்களிடம் அந்த கொடூர செயலை செய்ய சொல்ல உடனே அவர்கள் அங்கிருந்து வேகமாக கிளம்பிச் சென்றார்கள். அன்று இரவு தூங்கிக் கொண்டிருந்த வீரசிம்மனை கை கால்களை கட்டி அவன் முகத்தில் கருப்பு துணியை மூடி தூக்கு மேடைக்கு யாருக்கும் தெரியாமல் இழுத்து வந்தனர். அந்த இரவோடு இரவாக வீரசிம்மனின் கழுத்தில் தூக்கு கயிறை மாட்டி அவனை தூக்கில் தொங்கவிட அவன் துடிதுடித்து போனான். கயிறு அருந்து அவன் பிழைத்துவிடக் கூடாது என்பதற்காக 4-5 கயிறுகளை ஒரே கயிறாக திரித்து அவன் கழுத்தில் மாட்டப்பட்டிருந்தன. ஒரு கட்டத்தில் அவன் உடல் துடிப்பு நின்றது. வீரசிம்மனை அந்த தூக்கு மேடையிலேயே போட்டுவிட்டு ஒருவன் மன்னரை பார்க்க ஆனந்தமாக ஓடினான். மன்னா, நீங்கள் சொன்னது போல் வீரசிம்மனை தூக்கிலிட்டு கொன்று விட்டோம் மன்னா. சபாஸ் வீரர்களே, அவன் உடம்பை யாருக்கும் தெரியாமல் எரித்து விடுங்கள். நம் வீரர்கள் 5-6 பேரை அடித்து காயப்படுத்துங்கள். அவன் தான் அவர்களை காயப்படுத்தி விட்டு அங்கிருந்து தப்பித்து விட்டான் என்ற செய்தியை பரப்புங்கள்.
இன்றோடு வீரசிம்மனின் கதை முடிந்தது. இனி எனக்கு எதிரியே இல்லை என்று கஜேந்திர சிம்மன் சொல்லிக் கொண்டிருந்த போது சிறைச்சாலையிலிருந்து இன்னொரு காவலாளி மூச்சரைக்க ஓடி வந்தான். ஓடி வந்தவன் கஜேந்திர சிம்மனை பார்த்து, மன்னா, தூக்கு கயிறு அவன் கழுத்தை நெரித்தாலும் அந்த வீரசிம்மன் இன்னும் உயிரோடு நிற்கிறான் மன்னா. 5-6 முறை தூக்கில் போட்டுவிட்டோம். அவன் அந்த மரணத்தையே வென்று விட்டான் மன்னா என்று சொல்ல கஜேந்திர சிம்மனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னடா சொல்றீங்க? 4 வருஷமா எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த வீரசிம்மன் சாகாமல் உயிரோடு நிற்கிறானா? என்று கட்டுக்கடங்காத கோபத்தில் கஜேந்திர சிம்மன் தனது முன்னிருந்த சிம்மாசனத்தை பலமாக எட்டி உதைத்து தள்ள அது 10 அடி தள்ளி போய் விழுந்து உடைந்தது. அரண்மனை முழுவதும் அவன் கோபக்குரல் எதிரொலிக்க அதை பார்த்த வீரர்கள் அஞ்சி நடுங்கினார்கள். அப்போது உள்ளே நுழைந்த கஜேந்திர சிம்மனின் இளைய மகன் இளைய சிம்மன், அப்பா, ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? அந்த வீரசிம்மனை மரண போட்டியில வச்சு நான் கொள்றேன். என் கையால சாகிறதுக்காகத்தான் அவன் இத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கான் போல. மரண போட்டி என்ற வார்த்தையை கேட்ட கஜேந்திர சிம்மனின் முகத்தில் இருந்த கோபம் மறைந்து பிரகாசம் அடைந்தது. அமைதி மற்றும் சந்தோஷத்தின் புகலிடமாக விளங்கிய சுந்தர தேசம் கஜேந்திர சிம்மன் மற்றும் நரேந்திர சிம்மன் இருவரும் ஆட்சிக்கு வந்த பிறகு மொத்த சுந்தர தேசமும் கொடூரமாக மாறிப்போனது. அவர்கள் இருவரும் பெண்கள் உல்லாசத்தில் நிலைத்திருக்க மொத்த நாட்டிலும் சூதாட்டமும் வன்முறையும் தலைவிரித்தாடியது. சிறையில் இருக்கும் சக்தியற்ற அடிமை கைதிகளை பொது இடங்களில் வைத்து அரச குடும்பத்தார்கள் வீரம் என்ற பெயரிலே வெட்டியும் அடித்தும் கொன்றார்கள். அதை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வர பின் அதற்காக ஒரு மைதானமே எழுப்பப்பட்டது. அங்கு சிறை கைதிகளை கொல்வது ஒரு விளையாட்டாக நடக்க ஆரம்பித்தது. அதற்கு அவர்கள் மரண போட்டி என்றும் பெயர் வைத்திருந்தார்கள். 4 வருடங்களாக பல சித்திரவதைகளை அனுபவித்தான் வீரசிம்மன். அரச குடும்பத்தில் இருந்தவர்கள், ஜமீன்தார்கள் மற்றும் அனைவரும் அவர்கள் அடித்து பழகுவதற்காகவும் பயிற்சி பெறுவதற்காகவும் வீரசிம்மனை அழைத்து அவனை சித்திரவதை செய்தார்கள். அதற்கான உணவு அல்லது மருத்துவம் கூட வீரசிம்மனுக்கு வழங்கப்படாத நிலைமையில் அவன் மிகவும் மெலிந்து சக்தியற்று போனான். வீரசிம்மன் தன் 18வது வயதை அடைந்தான். என்ன இளவரசரே, சிறையில் வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? உங்களுக்கு என்றோடு 18 வயது ஆகிவிட்டதாக கேள்விப்பட்டேன். உங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். நம் குல வழக்கப்படி 18 வயதை அடைந்த நீங்கள் நாளை மரணப்போரில் கலந்து கொள்ள வேண்டும். என் மகன் இளைய சிம்மனை எதிர்த்து நீங்கள் சண்டை போட வேண்டும். தயாராக இருங்கள். உன் அன்பு தங்கையும் நாளை ஆதிசக்தி ஆசிரமத்திலேயே கொல்லப்பட இருக்கிறான் என்று சொல்ல அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் வீரசிம்மன். பார்ப்பதற்கு மெலிந்து சக்தியற்று இருக்கும் வீரசிம்மன் கண்டிப்பாக எல்லா சக்திகளையும் பெற்ற இளைய சிம்மனை வெல்ல முடியாது. மேலும் மக்களுக்கு சந்தேகம் வராத வகையில் வீரசிம்மனை கொல்வதற்காகவே இந்த போட்டி நடத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. மேலும் தன் தங்கையை எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்று அவனுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அன்று இரவு வீரசிம்மனுக்கு தூக்கமே வரவில்லை. என் நாட்டை மீட்க வேண்டும், என் தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும், என் தங்கையை காப்பாற்ற வேண்டும். எப்படி எப்படி என்று சிறைச்சாலையை அதிர அவன் கத்தினான். அப்பொழுது அவன் தந்தை அவனுக்கு கொடுத்த அந்த அதிசய புத்தகம் கண்ணில் படவே அதை எடுத்து மீண்டும் ஒரு முறை படித்து பார்த்தான். அப்பொழுதும் அதில் சொல்லியிருக்கும் விஷயம் என்னவென்று அவனுக்கு புரியவில்லை. இதுவரை எத்தனையோ முறை படித்திருக்கிறான். ஆனாலும் அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்று அவனுக்கு புரியவே இல்லை. அதனால் கோபமடைந்த வீரசிம்மன் அது இருந்தும் ஒரு பயனும் இல்லை என்பதை நினைத்து கோபத்தில் அந்த புத்தகத்தை கிழித்து தீயில் போட்டான். தீயில் போட்ட மறுகணம் அங்கு ஒரு விபரீத மர்ம சம்பவம் நடந்தது. அந்த புத்தகம் ஒரு தங்க இலையாக மாறி வெடித்து சிதறியது. வெடித்து சிதறிய தங்க துகள்கள் எல்லாம் வீரசிம்மனின் உடலுக்குள் புகுந்தது. வீரசிம்மன் உறைந்து போய் நிற்க அந்த தங்க நிற துகள்கள் அவன் உடம்பை வெப்பமாக்கியது. வெப்பத்தை தாங்க முடியாத வீரசிம்மனை நாகசர்ப்பங்கள் சூழ்ந்து கொள்ள அவன் அப்படியே நடுங்கியபடி நின்றான். அப்பொழுது வெண்சுடர் ஒன்று அவன் மீது பரவ, வீரசிம்மனின் உடல் மீது பரவ, திடீரென்று ஆஜானுபாகுவாக வெள்ளை நிற புகைக்குள்ளிருந்து அவர்களின் ஆபத்துதவி நாகரிஷி தோன்ற அவரை பார்த்து மெய்சிலிர்த்து நின்றான். நான் சொல்லும் சில விஷயங்களை நீ கேட்டால் நாளை நடக்க இருக்கும் மரணப்போரில் இளைய சிம்மனை நீ வெல்லலாம், உன் தங்கையை காப்பாற்றலாம், இந்த நாட்டை நீ மீண்டும் ஆளலாம் என்று சொல்ல அதை கேட்ட வீரசிம்மன், யார் நீ? உன்னால் எப்படி என்னை வெற்றி பெற செய்ய முடியும்? முதலில் நீ பிறந்த ரகசியத்தை சொல்கிறேன். உன் தாய் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள். நீயும் உன் தங்கையும் பிறக்க 2 தினங்கள் இருப்பதற்கு முன்பு கன்னித்தீவிற்கு அம்மனை தரிசனம் செய்ய சென்ற உன் தாயை உன் சித்தப்பா கஜேந்திர சிம்மன் நடு கடலில் வைத்து விஷம் கொடுத்து கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் அவளை கடலுக்குள் தூக்கி போட்டுவிட்டார். புயல் வந்து கப்பல் சேதமடைந்ததால் மகாராணி எங்கு போனார் என்று தெரியவில்லை என்று எல்லோரையும் நம்ப வைத்தான் அந்த கஜேந்திர சிம்மன். ஆனால் அதிர்ஷ்டவசமாக கடலில் மூழ்கிய நீயும் உன் தங்கையும் அந்த காவல் தெய்வமான பிரம்மாண்ட திமிங்கலத்தால் உயிரோடு கரை ஒதுங்கி விட்டீர்கள். ஆனால் எவ்வளவு தேடியும் உன் தாய் கிடைக்கவே இல்லை என்று சொல்லி நாகரிஷி வீரசிம்மன் பிறந்த கதையை கூற முதல் முறை அதை கேட்ட வீரசிம்மன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். ஏற்கனவே தன் தந்தையை கொன்ற தன் சித்தப்பா கஜேந்திரன் தான் தன் தாயையும் கொன்றிருக்கிறான் என்று கேள்விப்பட்டதும்
வீரசிம்மன் இதயமே ஒரு கணம் நின்றது. தன் தாய்க்கு நடந்த துயரத்தை கேட்ட வீரசிம்மன் கோபத்தில், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன், நாளைக்கு அவனை நான் கொல்லணும் என்று கோபத்தில் அவன் கண்கள் சிவக்க நின்ற பொழுது நாகரிஷி அவன் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தை கூற, அதை கேட்ட வீரசிம்மன் அதிர்ச்சியில் நொறுங்கி போனான். சத்தியமா இதை என்னால செய்ய முடியாது என்று அந்த சிறையை அதிரும் அளவிற்கு கத்த, அப்பொழுது அங்கு கனவிலும் யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு விபரீத மர்ம சம்பவம் நடந்தது. அதை கேள்விப்பட்ட மொத்த சுந்தர தேசமும் ஸ்தம்பித்து போய் நின்றது. ஏன் மொத்த சுந்தர தேசமும் ஸ்தம்பித்து போய் நின்றது? அப்படி அங்கு நடந்த விபரீத மர்ம சம்பவம் என்ன? இளைய சிம்மனை கொல்லும் வெறியோடு இருந்த வீரசிம்மன் அடுத்த கணமே ஏன் அதை செய்ய முடியாது என்று அலறினான். நாகரிஷி சொன்ன அந்த விஷயம் என்ன? தன் தாயையும் தந்தையும் கொன்ற கஜேந்திர சிம்மனை வீரசிம்மன் என்ன செய்ய போகிறான்? வீரசிம்மன் போட்டியில் கலந்து கொண்டு இளைய சிம்மனை வெல்வானா? சுந்தர தேசத்தை எப்படி மீண்டும் தனதாக்கிக் கொள்ளப் போகிறான் வீரசிம்மன்? இனி வீரசிம்மனின் வாழ்க்கையில் நிகழப்போகும் அதிசயங்கள் என்ன? அதிசய புத்தகம், பல நிறம் கொண்ட நாக சர்ப்பங்கள், குள்ள அகோரி, இப்படி இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிராத சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. மொத்த தமிழ் நெஞ்சங்களும் விரும்பி கேட்கும் சுவாரஸ்யமான மகா காவியம் கதையை இலவசமாக கேளுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.